ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெத் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் 6 பீட் புட்டாஸ் தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு பேசிக் பீட் புட்டாஸ் தான் ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் ஒர்க் பண்ணுற எல்லா புட்டாஸ்லேயுமே குட்டி குட்டி டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆரி ஒர்க், ஜுவல்லரி மேக்கிங் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ஒர்க்குக்கு சாதாரண ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜரி த்ரெட்டில் கூட ஒர்க் பண்ணலாம். A1 ஜரி த்ரெட்டில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு புட்டா வந்து சுகர் பீடில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரே ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ண பிறகு பக்கத்தில் ஒரு லாக்கு கொடுத்துட்டு இதை சுற்றி சுகர் பீடு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒரு சுகர் பீடாகவும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதை சுற்றி 6 சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணி நான் எண்டில் நாட் பண்ணுறேன். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பீடு ஒரு சுகர் பீடு எடுத்துக்கிறேன். த்ரெட்டில் ரிவர்ஸ் லாக் நான் கொடுத்துருக்கேன். இது கம்பல்சரி கிடையாது, ஸோ ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். ரவுண்ட் பீடை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு சுகர் பீடை அதை ஒட்டி ஸ்டிச் பண்ணணும். அடுத்து நாட் போடணும். ஸோ இந்த புட்டாஸ் வந்து நாட் வந்து வெளியே தெரியாமல் போடணும், அப்போ தான் நீட்டாக இருக்கும். அடுத்து ஒரு சுகர் பீட், ஒரு ரவுண்ட் பீட், நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீடு. அடுத்து த்ரெட்டில் ஒரு சுகர் பீடை ஸ்டிச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பீட், அகைன் ஒரு சுகர் பீடு ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணுறேன். இந்த புட்டாஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது எண்டு நாட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒர்க் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான பேசிக் புட்டாஸ். நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு லாக்கும் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை சுற்றி சுகர் பீடை ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒரு சுகர் பீடாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சுகர் பீடெல்லாம் ரவுண்ட் பீடை ஒட்டி நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு எண்டில் நாட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து ரவுண்ட் பீடே ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணோமே அதே மாதிரி இதை சுற்றியும் சுகர் பீடு. ஸோ ரவுண்ட் பீடு ஸ்டிச் பண்ணும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சென்டரில் நம்ம வைக்கிறது மட்டும் எப்போயுமே ஒரு ஸ்டிச் பண்ண பிறகு ஒரு லாக் கொடுத்துடணும். அப்போ தான் அது அந்த பீடு வந்து கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கும், லூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை சுற்றி ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு க்ரிப்பாக இருக்கும். ஸோ நான் முன்னாடியே வச்ச மாதிரி ஒரு சுகர் பீடாக தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். 2 சுகர் பீடும் ஸ்டிச் பண்ணலாம். நான் அடுத்த புட்டாஸில் நான் இது மாதிரி 2 பீடாவும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி உங்களை காட்டுறேன். அந்த ரவுண்ட் ஃபுல்லாக நான் முடித்த பிறகு இந்த இடத்துலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ரவுண்ட் பீடு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ரவுண்ட் பீடு நம்ம சென்டரில் வச்சுருந்ததோட அடுத்த சைஸ் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். கீழே ரவுண்ட் பீடுக்கு அப்புறம் ஒரு சுகர் பீடு ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணிடுறேன். ஸோ இந்த புட்டாஸ் இதை காட்டில் லைட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் புட்டா 3 சுகர் பீடையும் சேர்த்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அதே லைனில் லாக்கும் பண்ணிக்கிறேன். அந்த த்ரெட்டை அப்படியே உள்பக்கம் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 சுகர் பீடு சேர்த்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கும் லாக் கொடுத்துட்றேன். ஸோ அகெயின் வந்து உள்பக்கம் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரே ஒரு சுகர் பீடு. ஸோ இதை பார்க்கும்போது சுகர் பீடில் ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. லாஸ்ட் ஒன்றுக்கு லாக் தேவையில்லை, நம்ம ஸ்டிச் அப்படியே நாட் பண்ணிடலாம். இந்த புட்டாஸ் நெக் லைனில் போடலாம். நெக்ஸ்ட் புட்டா ரவுண்ட் பீட்லேயே ஷேப் பண்ண போகிறோம். ஸோ ரவுண்ட் பீடில் ஃபஸ்ட்டு பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு பீடு சேம் லைனில் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த த்ரெட்டை 2 பீடுக்கு நடுவுலையும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இப்போ மேல் பக்கம் போய் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ரவுண்ட் பீடு. மேல் பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ஷேப் கிடச்சிரும். ஸோ எண்டில் நாட் பண்ணிடலாம்.
அடுத்த புட்டாஸ் ரவுண்ட் பீடை வந்து நான் சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றியவும் சுகர் பீடு ஸ்டிச் பண்ண போகிறேன். சேம் இதில் வந்து சுகர் பீடு வந்து 2 பீடாகவும் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு லைன் சுகர் பீடு முடிஞ்ச உடனேவும் எண்டு நாட் வந்து உள் பக்கமாக த்ரெட் எடுத்து நாட் பண்ணுங்கள். இப்போ அகெயின் வந்து இதை சுற்றியே மறுபடியும் ஒரு லைன் வந்து சுகர் பீடு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ புட்டாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் பெருசாக காட்டுறேன். ஸோ இந்த புட்டாஸ் வந்து நாட் வந்து உள் பக்கமாக த்ரெட் எடுத்து நாட் பண்ணால் ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு புட்டாஸ் சேம் அதே மாதிரி தான் ரவுண்ட் பீடை வந்து நடுவில் ஸ்டிச் பண்ணிட்டு சுற்றி ஒரு லைன் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இது கன்னியூஸாக எப்படி த்ரெட்டை ஒர்க் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஒரு லைன் முடிஞ்ச பிறகு ஒரு லாக் கொடுத்துட்டு ஸோ நம்ம எங்கே ஒர்க் பண்ணமோ அந்த இடத்துக்கு நான் த்ரெட்டை கொண்டு போகிறேன். இந்த புட்டாஸ் வந்து பாதியாக தான் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். அந்த இடத்துல ஒரு லாக்கும் கொடுத்துட்டு இப்போ ரவுண்ட் பீடு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ரவுண்ட் பீடு சென்டரில் ஒர்க் பண்ணதை காட்டிலும் இது அடுத்த சைஸ் பீடு. நான் ஒரு 5 பீட் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கேயே எண்ட் நாட் பண்ணிடுறேன். அடுத்து ஒரு சுகர் பீட் ஒரு ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீடில் சென்டரில் கீழாக த்ரெட் எடுத்து இந்த ரவுண்ட் பீடையும் சுகர் பீடையும் ஒன்றா இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு புட்டா அக்ஷேப்பையும் சுகரும் ரவுண்டும் கலந்து நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். சுகர் பீடையும் ரவுண்ட் பீடையும் ரெண்டுக்கும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே ஒரு லாக்கும் கொடுத்துட்டு கிராஸாக த்ரெட்டை கொண்டு போய் ஸ்டிச் பண்ணி அங்கே ஒரு லாக் கொடுத்துக்கிறேன். அங்கேருந்து சுகர் பீட் ரவுண்ட் பீட் சேர்த்து சென்டரில் வந்து லாக் பண்ணுறேன். இப்போ இந்த பக்கம் த்ரெட்டை ஸ்டிச் பண்ணி அகைன் சுகர் பீட் ரவுண்ட் பீட் கொடுத்து சென்டரில் நாட் பண்ணிடுறேன். ஸோ இந்த புட்டா வந்து மேலே நம்ம ஒர்க் பண்ணதை காட்டிலும் லைட் டிஃப்ரெண்ட் வரும். அடுத்த புட்டாஸ் அகைன் வந்து சென்டரில் வந்து ரவுண்ட் பீட் ஸ்டிச் பண்ணி இதை சுற்றி சுகர் பீட்டில் ஸ்டிச் பண்ணுறேன். ரவுண்ட் பீடோட அடுத்த சைஸ் கிடைக்கலன்னா சுகர் பீட்லேயும் நம்ம கீழே ஸ்டிச் பண்ணலாம். கீழே 2 சுகர் பீட் ஸ்டிச் பண்ணி நான் நாட் பண்ணுறேன். அடுத்த புட்டாவில் ரவுண்ட் பீடை சுற்றி சுகர் பீடு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை சுற்றியும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ஒரு சுகர் பீடு ஒரு ரவுண்ட் பீடு எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே த்ரெட் எடுத்து ரெண்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி உள் பக்கமாக நான் நாட் பண்ணுறேன். சேம் இதே ஸ்டிச்சே 4 பக்கம் பண்ணணும். ஸோ நீங்கள் நாட் பண்ணுறதை மட்டும் இதில் கவனிக்க வேண்டியது உள் பக்கமாக நாட் பண்ணணும். உள் பக்கம் ஏன் நாட் பண்ணுறோம்னா த்ரெட்டோட பிசுறு வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்போ நீட் ஃபினிஷிங்காக தான் நம்ம வந்து அந்த உள் பக்கம் நாட் பண்ணுறது. நான் ஒர்க் பண்ண இந்த புட்டாஸ் ஃபுல்லாகவும் நான் பிரிஷோ பிராண்டு சுகர் பீட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது 2 பீடாக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நார்மல் பிராண்டை விட இது கொஞ்சம் மைனூட்டாக இருக்கிறதுனால தான் 2 பீடாக நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் A ஸ்டார் இந்த மாதிரி பிராண்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இதோட பீடு வந்து அதோட பீடு சைஸும் லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதில் வந்து சைஸ் வந்து சின்னதும் பெருசுமாக இருக்கும் A ஸ்டாரில். சுகர் பீடில் வந்து பிரிஷோ பிராண்டில் ஒரே லெவலாக தான் சுகர் பீடு இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பிராண்டு நீங்கள் சுகர் பீடு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சுற்றி ஒர்க் பண்ணுங்கள். 2 பீடுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க. அடுத்த புட்டாஸ் ரவுண்ட் பீடு எடுத்திருக்கேன். ஸோ ரவுண்ட் பீடு 2 ரவுண்ட் பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் கொடுத்துருக்கேன். அந்த த்ரெட்டை அகைன் சென்டரில் கொண்டு வந்துட்டு அங்கே ஒரு ரவுண்ட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இங்கே நாட் பண்ணிடுறேன்.
அகெயின் வந்து த்ரெட்டை வந்து மேலேருந்து எடுத்து ஒரு ரவுண்ட் பீடு உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணி நாட்டை வந்து சென்டரில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து அக் ஷேப் மாதிரியே டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கும். இதிலே சுகர் பீட் கலந்தும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சுற்றி சுகர் பீட் இருக்கிற மாதிரியும் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு புட்டாஸ் ரவுண்ட் பீட் தான் எடுத்திருக்கேன். இந்த ரவுண்ட் பீடோட சைஸ் நம்பர் 2. ஒரு பீடை ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிவிட்டு இதை சுற்றி அதே சைஸ் பீடை வச்சேவும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த புட்டாஸ் கொஞ்சம் பெருசாக காட்டும். நான் 5 பீட் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் 6 பீட் அல்லது 7 பீட் வச்சு கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ அடுத்த புட்டாஸ் ரவுண்ட் பீடை சுற்றி சுகர் பீடை வச்சுட்டு கீழே வந்து பீடு தொங்குற மாதிரி நான் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த புட்டாஸில் வந்து வெளிப்பக்கம் நாட் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களை காட்டுறேன். ஃபஸ்ட்டு த்ரெட்டை உள்ளேருந்து நான் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை பீடுக்கு அப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நேராக 3 சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறேன். ஃபைனலாக ஒரு சின்ன சைஸ் ரவுண்ட் பீடு வச்சு எண்டில் நாட் பண்ணிடுறேன். 3 சைடில் நான் மணி தொங்குற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன். அகெயின் நான் ஃபஸ்ட்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஸோ 2 சைட்லேயுமே இது சேம் இதே மாதிரி நான் ஒர்க் பண்ணுறேன். 3 சுகர் பீடு ஒரு ரவுண்ட் பீடு மாதிரி கணக்கில் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நாட் மட்டும்தான் மாறும். நாட் வந்து வெளிப்பக்கம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நாட்டோட அந்த லூப்பு தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உள் பக்கமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அடுத்த புட்டாஸில் நான் உள் பக்கம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ இதில் 2 மணி தொங்குற மாதிரியும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ சிங்கிள் இருக்க மாதிரியும் நீங்கள் இதை ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் அது 3 மணி தொங்குற மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது என்னென்னா உள்ளே என்ன ஸ்டிச் பண்ணுறோமோ எந்த பீடு ஒர்க் பண்ணுறோமோ அதெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணிடுங்க. அதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த பீடுக்கு கீழேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீடு ஒரு திலகம் பீடு நான் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். உள் பக்கமாக நாட் பண்ணிடுறேன். மொதல் பிட்டாஸ்க்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். கன்னியூஸாக த்ரெட் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி ஒரு சுகர் பீடு ஒரு திலகம் பீடு வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை த்ரெட்டை அந்த பக்கம் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு லாங்காக கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி பண்ணமே அதே மாதிரி லாங் செயின் ஸ்டிச் அந்த லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் சுகர் திலகம் பீடு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஸோ சைஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக உட்கார்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அந்த லாங் செயின் வந்து கரெக்டான அளவில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப லாங்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான அளவில் நம்ம லாங் செயின் எடுக்கணும். ஸோ இதே புட்டாஸை சிங்கிளாக தொங்குற மாதிரியும் வைக்கலாம். அதுவும் நீட்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு புட்டாஸ் சென்டரில் ஒரு ரவுண்ட் பீடு வச்சு நாட் பண்ணுறேன். இதை சுற்றி திலகம் பீட்ஸ் வைக்க போகிறேன். ஒரு திலகம் பீடு மட்டும் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த திலகம் பீடு வந்து ரவுண்ட் பீடை ஒட்டி இருக்கணும். ஸோ இதே மாதிரி ஸோ ரவுண்ட் பீடை சுற்றி 3 இடத்துல நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதில் கூட நீங்கள் சுகர் பீடு கூட ஆட் பண்ணி கூட ஒர்க் பண்ணலாம். இந்த திலகம் பீடு ஸ்டிச் பண்ணும்போது கூர்மையாகவும் ஒரு பக்கம் கூர்மையாகவும் இன்னொரு பக்கம் வந்து தடிமனாக இருக்கும். அதை மாற்றி மாற்றி மட்டும் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது, ஒரே மாதிரி வைக்கணும். நெக்ஸ்ட் புட்டா ஒரு சுகர் பீட் ஒரு திலகம் பீடு சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். அகெயின் ஒரு திலகம் பீடு ஒரு ரவுண்ட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். திலகம் பீடில் அந்த கூர் பகுதி வந்து சென்டரில் இருக்க மாதிரி நான் பார்த்து வைக்கிறேன். அதை மட்டும் கவனமாக வைங்க. இந்த புட்டாஸ் ப்ளஸ் மாதிரி வரும். அகெயின் ஒரு திலகம் பீடு ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி நான் நாட் பண்ணுறேன். ஸோ இந்த புட்டாஸில் நாட் வந்து வெளிப்பக்கம் தான் தெரியும். அடுத்த புட்டா ஒரு ரவுண்ட் பீடை சென்டரில் ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணுறேன். இதை சுற்றி திலகம் பீட் ஸ்டிச் பண்ண போகிறேன், ஃப்ளவர் மாதிரி. ஸோ இந்த பீடுக்கு நான் லூப் லாக் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து த்ரெட் எடுத்து ஸோ ஒரு பீடு மட்டும் இன்சர்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணுறேன். த்ரெட்டை கன்டினியூஸாக வச்சும் ஒர்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதை காட்டுறேன்.
ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ த்ரெட்டு வந்து நான் அவுட்டர் சைட்லாம் எடுக்கிறேன். லாங் செயின் ஒர்க் பண்ணோம்ல அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன். லாங் செயின் ஸ்டிச் பண்ணி அதுக்கு லாக் கொடுத்துட்டு ஒரு திலகம் பீடு இன்சர்ட் பண்ணி உள் பக்கமாக நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதே ஒர்க்கை ப்ளஸ் மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பீடு மட்டும் நான் வந்து நாட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுலேயும் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், லாங்காக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து ப்ளஸ் மாதிரி ஒர்க் பண்ணியாச்சு. ஒர்க் பண்ண பிறகு இதில் ஒரு லாக்கு கொடுத்துட்டு ஸோ இதுக்கு இடையில ஒவ்வொரு பீடுக்கும் நடுவுலையும் நம்ம அது சேம் அதே மாதிரி திலகம் பீடு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்படியும் கன்னியூஸாக த்ரெட்டை கொண்டு போய் விட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அந்த ரவுண்ட் பீடை சுற்றி த்ரெட்டு அதிகமாக தெரியும். ஸோ இதுக்கு வந்து செல்ஃப் கலர் த்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்டு வந்து உங்களுக்கு தெரியாது. செல்ஃப் கலர்னால் நம்ம என்ன கிளாத் யூஸ் பண்ணுறோமோ அதே கலரில் எடுத்துக்கிறது. ஸோ இந்த புட்டாஸ் ஃபினிஷிங் வந்து ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பீடு ஸ்டிச் பண்ணும்போதும் லாக் கொடுத்துடணும். ஸோ இதில் மிஸ்டேக் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணது மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ கரெக்டான அளவு நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணணும் எப்போயுமே. ஸோ மிஸ்டேக் தெரியட்டு இருந்தால் அப்படியே விட்டுட்டேன் நான். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி கரெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த புட்டாஸ் ஒரு சுகர் ஒரு ரவுண்ட் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அகெயின் ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அந்த சுகர் பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் அக் ஷேப் மாதிரி கொண்டு வரேன். ஸோ நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண மாதிரி இதை அக் ஷேப் மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. அக் ஷேப்பில் நம்ம ரவுண்டும் சுகரும் பண்ணியிருக்கோம். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு சென்டரில் ஒரு சுகர் பீடு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் அக் ஷேப் முடிச்சிட்டேன். இப்போ 2 பீடுக்கு இடையிலையும் நான் திலகம் பீடு ஒர்க் பண்ண போகிறேன். இதில் ஒரு ரவுண்ட் பீடு ஒரு திலகம் பீடு வச்சு ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த பீடையும் அக் ஷேப் மாதிரி 3 இடத்துல ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த புட்டாஸ் வந்து ரவுண்டும் திலகமும் கலந்துருக்கும். நாட்டு சென்டரில் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி பேசிக் புட்டாஸ் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனி டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். Thank you friends. Thank you for watching.